everybody. Hi. So welcome to Vedantu and அவங்க Shravanee. So today இன்னைக்கு இந்த particular sessionல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா chapter 11 hydroxy compounds and ethers பயங்கர ஸ்பீடா ஃபாஸ்டா நம்ம வந்து குயிக்கா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த செஷன் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து வந்தோம். அதுல நிறைய இன்டர்நெட் இஷ்யூ ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ டுடே நமக்கு வந்து ஸ்டாப் ஆகாது, சரியா? ஓகே வாடா. Okay, so யாரெல்லாம் live class வந்திருக்கீங்க just say hi in the chat section and then see இந்த சாப்டரை நான் ஒன் ஷாட்ல நடத்தி, அதாவது ஒரு 6 hours 5 ஹவர்ஸ்க்கு பார்ட்டா ஒவ்வொரு ரியாக்ஷனும் எழுதி போட்டு டீடைல்டா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நடத்திருக்கேன். ஓகே, ஸோ மேம் எனக்கு வந்து ரொம்ப பொறுமையா எனக்கு வந்து அப்படியே லைன் பை லைனா பொறுமையா சொல்லித்தாங்க மேம். இந்த சாப்டரை நான் ஒரு 6 மணி நேரம் ஆனாலும் படிக்க ரெடி அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5ன்னு பார்ட்டா நான் வந்து நடத்தி வச்சிருக்கேன். ஓகே, இந்த கிளாஸ் என்னது அப்படின்னா ஆல்ரெடி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸை ஓரளவுக்கு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ சூப்பரான ஒரு ரிவிஷன். ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பயங்கர சூப்பரான ஒரு ரிவிஷன். ஓகே, ஸோ மேம் எனக்கு தெரியும் ஆனாலும் எனக்கு மறந்து போயிடுச்சு, ஸோ நான் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செஷன் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பசங்களா யாரெல்லாம் நம்மளுடைய ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க வந்து நீட்டுக்கு ஜேஇக்குலாம் நீங்க வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட், கரெக்டா? அப்போ இது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி எய்தர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன்ல ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எழுதுறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி எழுதிருங்க. ஓகே, அடுத்து இதுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஒரு டாஸ்க் தருவேன், சரியா? So PDF in the description, important questions PDF for revision exam I will give you in the description. மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா you need to fully focus and then I will be giving you a task in this particular live session. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதோடைய complete handwritten PDF நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன், சரியா? ஆல்ரெடி எழுதி வச்சதை தான் நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு லைவ்ல வந்து சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ இன்னும் அதுதான் நான் பார்த்தேன் பிரைவேட்ல இருந்துச்சு, ஷெடியூல் பண்ண நான் பப்ளிக்ல வைக்காம பிரைவேட்லயே ஷெடியூல் பண்ணி வச்சிருந்தேன். அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ டக்குன்னு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஆமா, கிராஷ் கோர்ஸுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னீங்க தலை, சொன்னீங்க. ஆமா தலை, நான் வந்து அதை வந்து சண்டே அன்னைக்கு சாப்டர் 12 சொல்லித்தரேன். ஓகே, சாப்டர் 12 வந்து சொல்லித்தரேன் கிராஷ் கோர்ஸ்ல. ஓகே தர்ஷினி, ஓகேவாடா? Ready? So please do share with your friends. 𝒕𝒨 பேட்ச்ல பயோ கிளாஸும் உங்களுக்கு வந்து ரெக்கார்டட்ல உண்டு. ஓகே, as a recording you will be having. ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? 15 லைக் தான் இருக்கு, 50 பேர் லைவ்ல இருக்கீங்க. ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அனுப்பிடுங்க. ஆரம்பிக்கலாமா? சாட்ல ஒரு குட்டி ஃபயர். என்ன ஆச்சு? அமைதி படையா இருக்கு, எனக்கு சாட்டை கண்ணுக்கே தெரியவே இல்லையே. ஒரே அமைதி படையா இருக்கு. இன்னைக்கும் கிளாஸ் வேணாமா? நமக்கும் இந்த சாப்டருக்கும் ராசி இல்ல போல. இது 2வது கிளாஸ். படிக்கலாமா வேணாமா? பப்ளிக் ஸ்டடி ஹாலிடேஸ்ல பாத்துக்கலாமா? அப்புறம் பாத்துக்கலாமா? 𝒕𝒨 பேட்ச் பசங்களுக்கு போய் நடத்துறேன்ப்பா. நீங்க வந்தா வாங்க, நீங்க இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டீங்களே, இப்படி இருக்கீங்களே. ரெடியா? ஓகே, சரிடா. ஸோ பயங்கர குயிக்கா நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்களும் ஃபுல் ஃபோக்கஸோட கவனிச்சா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா வந்து புரியாது. 8 மணிக்கு நமக்கு பயோ கிளாஸ் வேற இருக்கு, சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, யா ஃபைல் இம்போர்ட் ஆகட்டும், அதுக்குள்ள எல்லாரும் வந்துருங்க கிளாஸ்க்கு. யா ஓகே, ஸோ ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், இதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல படிக்க போறோம். ஓகே, ஸோ ஆல்கஹால்ஸை ஹவ் ஆர் வி கிளாஸிஃபையிங் அப்படின்னா எத்தனை OH குரூப் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி
ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்குன்னா அது மோனோஹைட்ரிக். ஒண்ணுக்கு மேற்பட்ட 2-3 OH குரூப் இருக்குன்னா அது பாலிஹைட்ரிக். ஓகே, மெத்தனால்ல பாருங்க ஒரு OH குரூப் தான் இருக்கு. இங்க கிளைகால்ல பாருங்க நமக்கு 2 OH குரூப் வந்து இருக்கு. இதே கிளிசரால்னா 3 OH குரூப் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குட்டி இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஓகே, வாட் டு யூ மீன் பை அல்கைல் குரூப்? அல்கைல் குரூப் அப்படின்னா வந்து என்னது? R குரூப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். which is ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்க பார்க்கலாம் மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து மித்தைல் குரூப். ஓகே, சோ வாட் இஸ் அல்லைல் குரூப்? டபுள் பாண்ட் பீட்டா கார்பன்ல இருந்தா அதுதான் அல்லைல் குரூப். நீங்க இங்க பார்க்கலாம். அப்ப ஆல்பா கார்பன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? சோ நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். ஓகே, நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் பீட்டா கார்பன். ஓகே, சோ பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்தா அல்லைல், ஆல்பா கார்பன்லயே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா வினைல். அதான் வித்தியாசம். பென்சைல்னா என்ன? C6H5CH2 குரூப் இருக்கிறது தான் பென்சைல். அப்போ இது வந்து என்னது? பென்சைல் ஆல்கஹால். ஓகே, அப்போ அரைல் இல்லனா ஃபினைல் அப்படின்னா என்னது? C6H5 தான் அரைல் இல்லனா ஃபினைல். C6H5 தான் அரைல் இல்லனா ஃபினைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ இன்னொரு குட்டி பேசிக்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, சோ நம்ம OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குன்னா அது பிரைமரி. நம்ம OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல 2 அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அது செகண்டரி. நம்ம OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல 3 அல்கைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு டெர்ஷரி. ஓகே, இத பார்த்தோன்னே எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா அல்கைல் குரூப் வேற வேற கூட இருக்கலாம். இங்க மெத்தைல் குரூப் இருக்கு, இத்தைல் கூட இருக்கலாம். சோ CH2OH இருந்துச்சுன்னா அது பிரைமரி. CHOH இருந்துச்சுன்னா அது செகண்டரி. COH அப்படின்னு இருந்துச்சுன்னா that is tertiary. ஓகே, எஸ். இப்போ அதேதான் அல்லைல் பென்சைல்லாம் எழுதுறோம். இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம நேரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்க்கு போகலாம். சோ இங்க நம்மளுடைய ஆல்கஹால் OH கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ல 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்கு. சோ 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்கு. அண்ட் இங்க நமக்கு 2 லோன் பேர்ஸ் இருக்கு. லோன் பேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all negative charge, right? So lone pair வந்து என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ஓகே, சோ lone pair ரிப்பல்ஷன் வந்து நமக்கு அங்க வந்து இருக்கு. ஓகே, சோ ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய அந்த 4 sp3யும் எப்படி பாண்ட் ஆகி இருக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நல்லா கவனிங்க. ஆக்சிஜன்ல 2 sp3 தான் என்னது? லோன் பேரா வந்து இருக்கு. ஒன்னு கார்பன் கூட சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு, ஒன்னு ஹைட்ரஜன் கூட சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே, சோ ஒரு ஆக்சிஜனோட ஒரு பாண்ட் கார்பன் கூட, ஒரு பாண்ட் ஹைட்ரஜன் கூட, மீதி ரெண்டும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க. கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் இன் phenol is less than methanol. ஓகே, சோ ரெண்டுமே ஆல்கஹால் தான். ஓகே, ஆனா ஃபீனால்ல பாண்ட் லென்த் வந்து கம்மியா இருக்கு, மெத்தனால்ல அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. பாண்ட் லென்த் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வந்து கேக்குறாங்க அப்படின்னா அப்போ சம்திங் இட் இஸ் ரிலேட்டட் வித் பாண்ட் ஆர்டர். அதாவது அது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த பாண்ட் லென்த் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ சிங்கிள் பாண்டோடைய பாண்ட் லென்த் வந்து பெருசா இருக்கும், அதை விட சின்னதா டபுள் பாண்ட் இருக்கும், அதை விட ரொம்ப ரொம்ப சின்னதா வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கும். ஓகே, சோ சிங்கிள் பாண்ட் தான் லென்த்தியா இருக்கும். ஓகே, சோ இங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெத்தனால்ல சிங்கிள் பாண்ட் தான். ஓகே, அப்ப அங்க பாண்ட் லென்த் அதிகமா இருக்கு. இதே நம்மளுடைய ஃபீனால்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்க்கலாம், இந்த கார்பனுக்கு இட் ஹாஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். ஏன்னா இங்க நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. கரெக்டா? சோ அதனாலதான் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து இருக்கிறதுனாலதான் பாண்ட் லென்த் வந்து நமக்கு கம்மியா இருக்கு. ஓகேவா? சரியா? வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு குயிக்கா பார்க்கலாம். ஓகே,
alkyl halide கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, say for example RX தான் alkyl group halogen. say for example chloromethane. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். சோடியமும் ஹாலோஜனும் சோடியமும் குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடா வெளில போயிடும். அப்போ இந்த CH3 OH சேர்ந்தா மெத்தனால் ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. ஓகே, அவ்வளவுதான்டா. இப்போ நம்ம வந்து ஆல்கீன்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆல்கீன்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிஷன் ரியாக்ஷன் பண்ணுவோம். அடிஷன் ரியாக்ஷன்ல நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன் ரியாக்ஷன் இருக்கு. So one is Markovnikov's addition. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா anti Markovnikov's addition. ஓகே, இது என்னது Markovnikov's addition அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்கேயே நம்மளுடைய குரூப் போய் ஆட் ஆகுது. சரியா, அந்த கார்பன்லயே நம்மளுடைய ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகுதோ அதுதான் வந்து இன்னொரு கார்பன்ல நெகட்டிவ் பார்ட் போய் ஆட் ஆகும். அது வந்து மார்கோனிகாஃப்ஸ் ரூல். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு தான் இந்த லைவ் பார்க்கணுமா? இல்ல. ஸோ என்னுடைய லைன் பை லைன் பார்த்துட்டு இல்லைன்னா நான் ஓரளவுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 1 ஷாட் இன் 1 hour உங்களுக்கு புரியும். ஓகே, இல்ல மேம் நான் முன்ன பின்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே படிச்சதே இல்ல மேம், நான் உங்களுடைய லைன் பை லைன் கிளாஸஸும் நான் வந்ததே இல்ல மேம் அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஓகே, அதனாலதான் வந்தவங்க நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க. பிகாஸ் they don't understand. ஏன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல? ஏன்னா அவங்க வந்து என்னுடைய லைன் பை லைனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. ஓகே, they didn't follow properly. அதனால அப்போ வந்து புரியாது. அப்போ நீங்க போயிட்டு இதோடைய டீடைல்டு லெக்சர் போயிட்டு பார்க்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? டீடைல்டு லெக்சர் பார்க்கலாம். ஓகே, யார் யாருக்கெல்லாம் புரியுது? ஈஸியா இருக்கு மேம், புரியுது மேம், ஸ்பீட் ஓகே அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு? ஓகே, தேங்க்யூடா பிரகதீஷ், வெரி குட். ஓகே, வாடா வாடா. ஸோ கவனிங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்றோம் நம்ம? ஆர் டபுள் பாண்ட் ஆர். ஓகே, ஸோ ஐ ஆம் டேக்கிங் ப்ரோபிலீன். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும் அங்க போய் ஆட் ஆகும். இன்னொரு கார்பன்ல இந்த நெகட்டிவ் பார்ட் போயிட்டு ஆட் ஆகும். அதுதான் என்னது? நம்மளுடைய மார்கோனிகாஃப்ஸ் ரூல். சரியா? சோ இந்த கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ் பார்ட் போயிட்டு ஆட் ஆகுது. ஓகே, சோ அந்த கார்பன்ல நம்ம OH குரூப் போய் ஆட் ஆகுது அண்ட் தென் இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகுது. ஓகே, சோ இப்படிதான் நமக்கு ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும் இன் மார்கோனிகாஃப்ஸ் அடிஷன். ஓகே, இதே நான் வந்து கிரிக்னாட் ரீஏஜென்ட்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்? இது ரொம்பவே வந்து ஈஸி தான். ஓகே, எப்படி மேம் அப்படின்னா யூ கேன் see here. எனக்கு பிரைமரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா நான் கிரிக்னாட் ரீஏஜென்ட் கூட ஃபார்மால்டிஹைடை ரியாக்ட் பண்ணணும். செகண்டரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா கிரிக்னாட் ரீஏஜென்ட் கூட அசிட்டால்டிஹைடை ரியாக்ட் பண்ணணும். டெர்ஷரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா கிரிக்னாட் ரிஏஜென்ட் கூட அசிட்டோனை ரியாக்ட் பண்ணா எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ வாட் இஸ் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்? நம்ம வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லயும் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ B2H6 இதுதான் நம்மளுடைய டைபோரேன். ஸோ டைபோரேனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா CH3 CH CH2 ஆல்கீன்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஆல்கீன்ஸ்ல போயிட்டு நான் அடிஷன் பர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ இங்க பாருங்க, நமக்கு 6 மாலிக்யூல் ஆஃப் திஸ் ஆல்கீன் வந்து இருக்கு. இதுல இந்த கார்பன்ல நான் என்ன பண்றேன்? இந்த 6 ஹைட்ரஜனையும் போயிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு மாலிக்யூலுக்கு ஒரு ஹைட்ரஜன் வேணும், 6 மாலிக்யூலுக்கு 6 ஹைட்ரஜன் அண்ட் அந்த போரானும் போய் எண்ட்ல போயிட்டு ஆட் ஆயிடும். அப்படிதான் நமக்கு இந்த ட்ரைப்ரோபைல் போரேன் கிடைக்குது. இந்த ட்ரைப்ரோபைல் போரேனை ஐ எம் அகெயின் ரியாக்டிங் வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ என்ன ஆகும்? ஹைட்ரஜன் பெராக்சைடுல இருக்கிற 3 moles of H2O2 3OH இருக்குல்ல, 3 OH போரான் கூடயும் 3 OH இந்த அல்கைல் குரூப் கூடயும் போயிட்டு ஆட் ஆகும். சோ தட் நமக்கு 3 molecules of alcoholம் 3 molecules of boric acidum ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, boric acidum ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ரிடக்ஷன் ஆஃப் கார்போனில் காம்பவுண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ஆல்கஹாலை வேற எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்? கார்போனல் காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்றது மூலமாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், இது எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்.
ஆசிட், ஆல்டிஹைட், கீட்டோன், எஸ்டர். இது எதை ரெடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, நீங்க இங்க பார்க்கலாம். நமக்கு இங்க என்ன இருக்கு? ஆல்கஹால் ஆசிட் குரூப் இருக்கு. இதோ பாருங்க, ஆல்கஹால் கிடைச்சிச்சு. கீட்டோன் இருக்கு, என்ன கிடைச்சிருக்கு? செகண்டரி ஆல்கஹால் கிடைச்சிருக்கு. ஆல்டிஹைடு இருக்கு, பிரைமரி ஆல்கஹால் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, யூ ஆல் நோ திஸ் திங் ரைட்? சோ நம்ம வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட் கிடைக்கும். அப்ப ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, இதே செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். கீட்டோனை ரெடியூஸ் பண்ணோம்னா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? ஓகே, சோ இப்ப பாருங்க, இந்த சோடியம் போரோஹைட்ரேட்ல மட்டும் ஒரு ட்விஸ்ட். என்னது? இங்க எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. I have both ketone as well as acid. ஓகே, அப்படி எனக்கு கீட்டோனும் இருக்கு, ஆசிடும் இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டுமே ரெடியூஸ் ஆகாது. ஓகே, எது வந்து மோர் ரியாக்டிவோ அதுதான் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு கீட்டோன் மட்டும்தான் மோர் ரியாக்டிவ் when you compare with acid. ஸோ கீட்டோன் தான் எனக்கு செகண்டரி ஆல்கஹால ரெடியூஸ் ஆகுமே தவிர மற்றபடி ஆசிட் நமக்கு ரெடியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ கிளைகாலுடைய ப்ரிப்பரேஷன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆல்கீன்ஸ் எடுத்துக்கிறோம். அதை எடுத்து நான் பேயர்ஸ் ரீஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்றேன். வாட் இஸ் பேயர்ஸ் ரீஏஜென்ட்? கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அங்க ஒரு OH, இந்த கார்பன்ல ஒரு OH ஆட் ஆச்சு அப்படின்னா we got glycol as the product. ஓகே, நெக்ஸ்ட் கிளிசராலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஸோ கிளைகால் எப்படி ஒரு டையாலோ அந்த மாதிரி கிளிசரால் வந்து ஒரு ட்ரைஆல். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கிளிசரைல் பால்மிட்டேட் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இதுதான்ப்பா இந்த கிளிசரைல் பால்மிட்டேட்டுடைய ஸ்ட்ரக்சர், பெரிய ஸ்ட்ரக்சர். கரெக்டா? ஐ எம் ரியாக்டிங் இட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. நீங்க பார்க்கலாம் இந்த பார்ட் அண்ட் தென் இங்க சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கிற ஹைட்ரஜன் இது அப்படியே ஜாயின் பண்ணுங்க, you get glycerol. ஓகே, ரிமைனிங் பார்ட் அப்படியே ஜாயின் பண்ணுங்க, 3 molecules of நமக்கு சோடியம் பால்மிட்டேட் வெளியே போயிடும். ஓகே, இதுல நீங்க இதை மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், 3 மார்க்ல கேட்கலாம். அடுத்து methods to differentiate primary, secondary and tertiary alcohols. Okay, so primary, secondary and tertiary alcohols நம்ம எப்படி எல்லாம் differentiate பண்றதுக்கு 2 methods நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். One is Lucas test and the other is 𝑬𝒑𝒑𝒔 test. Okay, so இப்போ primary alcohol வந்து Lucas testல வந்து it will no reaction. Okay, இதே விக்டர் மேயர் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா tertiary தான் வந்து no reaction. Okay, so இப்ப Lucas testல secondary வந்து ஸ்லோவா turbidity ஃபார்ம் பண்ணும், tertiary வந்து இமீடியட்டாவே turbidity ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதே விக்டர் மேயர்ல பிரைமரி வந்து நமக்கு ரெட் கலர் கொடுக்கும், செகண்டரி ப்ளூ கலர் கொடுக்கும் அண்ட் டெர்ஷரி எந்த ஒரு கலருமே நமக்கு கொடுக்காது. ஓகே, எஸ். அடுத்துடா, சோ இப்ப லூகாஸ் டெஸ்ட், நான் வந்து லூகாஸ் டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? லூகாஸ் ரீஏஜென்ட் எனக்கு வேணும். கரெக்டா? அந்த லூகாஸ் ரீஏஜென்ட் என்னது? கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. ஓகே, கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக்கும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும். சரியா? ஓகே, சோ இப்ப கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு இங்க we have primary, secondary and tertiary alcohol. கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். பிரைமரி ரியாக்ட் பண்ணாது. செகண்டரி பாருங்க, OH H சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும், Cl மட்டும் ஆட் ஆகும். OH H வாட்டரா வெளில போயிடும், Cl மட்டும் இங்க வந்து ஆட் ஆகும். ஓகே, சோ அதனால தான் செகண்டரி வந்து நமக்கு ஸ்லோவா டர்பிடிட்டி கொடுக்குது, டெர்ஷரி வந்து நமக்கு இமீடியட்டா ஃபாஸ்டா வந்து டர்பிடிட்டி கொடுக்குது. ஓகே, சோ நவ கமிங் டு விக்டர் மேயர் டெஸ்ட். விக்டர் மேயர் டெஸ்ட்டுக்கு ஒரு ஆர்டரா வந்து தெரிஞ்சிருக்கணும், எது ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணுது, எது செகண்ட், எது தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இப்ப விக்டர் மேயர் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிற ஆல்கஹால்ஸ் நான் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்றேன், அதுக்கப்புறமா சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்றேன், தென் ஐ எம் ரியாக்டிங் வித் HNO2, தென் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, சோ நான் இங்க பாருங்களேன், நான் வந்து ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கேன், ROH அயோடின் கூட ரியாக்ட் பண்றப்போ OH-க்கு பதிலா அயோடின் எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல அயோடினுக்கு பதிலா நைட்ரோ குரூப் எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல எனக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்றப்போ பிரைமரினா ரெட் கொடுக்கும், செகண்டரினா ப்ளூ கொடுக்கும், டெர்ஷியரினா நமக்கு கலர்ஸே கொடுக்காது. ஓகே,
யா. சோ இப்போ பிரைமரி ஆல்கஹால்ல என்ன ஆகும்? வெரி ஈஸி. OH குரூப்புக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அயோடின் ரீப்ளேஸ் ஆகும். அயோடினுக்கு பதிலா NO2 ரீப்ளேஸ் ஆகும். அது வந்து நம்ம நைட்ரஸ் ஆசிட் HNO2. HNO2 அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் நைட்ரஸ் ஆசிட். ஓகே, சோ நைட்ரஸ் ஆசிட் கூட வந்து நமக்கு ரியாக்ட் பண்றப்போ என்னப்பா ஆகும்? நமக்கு வந்து ரெட் கலர் கொடுக்குது. ஓகே, ரெட் கலர் கொடுக்குது. இது செகண்டரி ஆல்கஹால்ல அதே ரியாக்ஷன்ஸ் நடக்கும், ப்ளூ கலர் கிடைக்கும். டெர்ஷரியில நமக்கு எந்த ஒரு கலர் சேஞ்சுமே இருக்காது, நோ ரியாக்ஷன்ஸ். ஓகே, வெரி குட். சோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஏன் அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம். அந்த டீடைல்டு வெர்ஷன்ல நான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நடத்திருப்பேன். ஓகே, சோ இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. நம்ம வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை இப்ப பார்க்கலாம். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ நான் போயிட்டு ஒரு நியூக்ளியோஃபைல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறேன். ஓகே, ஸோ HBr கூட ரியாக்ட் பண்றப்போ OHக்கு பதிலா புரோமின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிடும். அதுதான் புரோமோ ஈத்தேன். அதுதான் புரோமோ ஈத்தேன். ஓகே, அடுத்து பாருங்கப்பா, குளோரினேஷன். ஸோ குளோரினேஷன் பண்றதுக்கு எனக்கு குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து வேணும். ஓகே, குளோரினேஷன் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன வேணும்? we need chlorinating agents. சோ இங்க பாருங்க, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தயோனில் குளோரைடு SOCl2. ஓகே, சோ இது எல்லாமே வந்து என்னது? குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ். இது எல்லாமே வந்து குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, சோ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா இதுல யார நீங்க யூஸ் பண்ணாலுமே OH குரூப்பை தூக்கிட்டு நீங்க வந்து குளோரின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாத்திடணும். ஓகே, சோ OH குரூப்பை தூக்கிட்டு குளோரின் நீங்க மாத்த போறீங்க. ஓகே, சோ ரிமூவ் OH and replace it with chlorine. Yes, very good. Next is elimination reaction of alcohol. So first is dehydration. Okay, so dehydration அப்படின்னா என்னது? ரிமூவல் ஆஃப் வாட்டர் தான் நம்ம வந்து dehydration அப்படின்னு சொல்லுவோம். டீஹைட்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வேணும், அதுதான் சல்பூரிக் ஆசிட். Here I am doing this reaction at 443 Kelvin. Okay, so இங்க நீங்க நல்லா கவனிங்க, நமக்கு இருக்கக்கூடிய அந்த OHம் and then இது ஆல்பா ஹைட்ரஜன், பீட்டால இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் OHம் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆல்கீன்ஸ் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, சோ இந்த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன்ல டெர்ஷரி தான் டக்குன்னு டீஹைட்ரேஷன் நடக்கும், அதுக்கப்புறமா தான் செகண்டரி, அதுக்கப்புறமா லீஸ்ட் ரியாக்டிவ் தான் வந்து பிரைமரி. ஓகே, யா. சோ இப்போ நம்ம 𝑧𝒑𝒏 ரூல். ஓகே, 𝑧𝒑𝒏 ரூல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இப்போ வாட் இஸ் திஸ் 𝑧𝒑𝒏 ரூல் அப்படின்னா, நான் வந்து டீஹைட்ரேஷன் பண்றேன், ஆனா எந்த பீட்டா ஹைட்ரஜனை எடுத்து நான் டீஹைட்ரேஷன் பண்றேன் அங்கதான் நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ எந்த டபுள் பாண்ட் நமக்கு ஃபார்ம் பண்ணும்? ஓகே, சோ கவனிங்க, இந்த OH குரூப்பும், ஓகே, சோ இந்த OH குரூப்பும் அண்ட் தென் மேம் நீங்க நீட் எடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா எடுப்பேன்டா. ஓகே, டெஃபினெட்லி எடுப்பேன், கவலைப்படாதீங்க. சரியா? ஓகே, சோ OH குரூப்பும் ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் வெளியே போனா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இந்த ஹைட்ரஜன் வெளியே போச்சு அப்படின்னா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இந்த ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சோ எந்த ஹைட்ரஜன் வெளியே போகுது, எது வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறதா நம்ம வந்து இதுல வந்து என்ன பண்ணணும்? we need to find. சரியாடா? ஓகே, ஓகே வாங்க இப்ப பாரு, நமக்கு இந்த டீஹைட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுல வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, we have this alcohol here, H2SO4 தான் நான் இப்படி எழுதிக்கிறேன், சல்பூரிக் ஆசிட். ஓகே, சோ இந்த ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் இருக்கு, அது ஹைட்ரஜன் கூட இப்போ நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. எப்பெல்லாம் ஆக்சிஜன்ல 3 பாண்ட் இருக்கோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வரும். அடுத்த ஸ்டெப்ல இவங்க அப்படியே நமக்கு வாட்டரா வெளியே போயிடுவாங்க. வாட்டரா வெளியே போயிட்டா கார்பனுக்கு ஒரு பாண்ட் லூஸ் பண்ணிடுச்சு. கார்பன் ஒரு பாண்டை லூஸ் பண்ணதுனால கார்பன்ல என்ன சார்ஜ் இப்போ எனக்கு கிரியேட் ஆகி இருக்கும்?
பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகி இருக்கும். ஓகே, சோ இப்ப வந்து கவனிங்க இங்க. சோ இப்ப கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ என்னென்னலாம் கார்பனுக்கு வந்து இப்போ ஹெல்ப் கிடைக்கலாம்? கார்பனு கிட்ட இப்ப வந்து ஒரு பாண்ட் இல்ல. ஓகே, வினோத் குமார், ஆர் யூ இன் டெலிகிராம் சேனல்? நீங்க கனவு டெஸ்ட் சீரிஸ் டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கீங்களா? இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஜாயின் பண்றது எப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க வந்து 𝑡minal2026@gmail.com நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. we will send you the link. ஓகே, பிகாஸ் இங்க நான் யூடியூப்ல ஷேர் பண்ண முடியாது. அப்படி ஷேர் பண்ணனா கனவு டெஸ்ட் சீரீஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே, they'll also be getting. அதனால தான். ஸோ இங்க கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் விச் மீன்ஸ் கார்பனுக்கு எப்படியாச்சும் ஒரு பாண்ட் வந்து வேணும். ஓகே, அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? இங்க இருக்கிற ஹைட்ரஜன் நான் வெளியே போயிட்டு உனக்கு இங்க ஒரு பாண்ட் தரேன் அப்படிங்குது. ஓகே, சோ நீங்க நல்லா இங்க வந்து பாருங்க, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து அது வெளியே போய் ஒரு டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஆனா இது ரொம்ப ரொம்ப லீஸ்ட் தான், 3% தான் நமக்கு இது வந்து கிடைக்கும் ப்ராடக்டா. சரி, இப்போ நமக்கு என்ன, இங்க ஒரு பாண்ட் தானே வேணும். இங்க இருக்கிற மித்தைல் குரூப் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இங்க ஷிஃப்ட் ஆயிட்டா இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும்ல, அதான் அந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. இப்போ கார்பனுக்கு என்ன வேணும்? பாண்ட் வேணும். சோ என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருக்கிறது இந்த ஹைட்ரஜன் இல்லனா இந்த ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் வெளியே போய் இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த ப்ராடக்ட் நமக்கு 33% இருக்கு. அடுத்த ப்ராபபிலிட்டி என்னது? இந்த ஹைட்ரஜன் வெளியே போய் இங்க நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த ப்ராபபிலிட்டி நமக்கு 64% இருக்கு. அதாவது யாரு நமக்கு அதிகமா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கார்டிங் டு 𝐿 ரூல் PDF ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கு நான் ஒரு குவிஸ் கொடுப்பேன். அந்த குவிஸை கரெக்டா மெயில் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து PDF. ஓகே, 𝑡minal2026@gmail.com நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி மெயில் பண்றவங்களுக்கு தான் PDF. Yes, PK Gaming, if you don't understand now, go and watch the detailed lectures da, so that உங்களுக்கு இது வந்து பெட்டரா புரியும். இது வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு இந்த சாப்டர் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க இந்த 1 hourல வந்து ரீகால் பண்ணலாம். ஓகே, 50-day tuition continue or study for English exam? No. 50-day tuition போயிட்டு நீங்க கிளாஸ் கவனிங்க. ஓகே, கட் ஆஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரைமரியா. ஓகே, இங்கிலீஷும் இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு கண்ணா பின்னாடி ஏதோ ஒன்று அன்னைக்கு படிச்சுட்டு போயிட்டு வாமிட் பண்ணாம படிக்காம வச்சிருக்கிறத ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, என்னென்னலாம் படிக்காம வச்சிருக்கீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து படிங்க. சரியா? ஸோ ஈவன் ஃபார் இங்கிலீஷ் எக்ஸாம் என்னெல்லாம் நீ படிக்காம பேக்லாக் வச்சிருக்க அதை மட்டும் போய் படிச்சு எக்ஸாம் எழுது. பரவாயில்ல, ஆல்ரெடி படிச்சதை வச்சு நீ 90 மார்க் வாங்குறத விட படிக்காம வச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணி நீ 60-70 வாங்க போதும். ஆனா ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த மாதிரி புதுசா படிச்சாதான் பப்ளிக்குள்ள எல்லாத்தையும் முடிப்பீங்க. ஓகே, PDF I will send you mail. ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க நீங்க எனக்கு குவிஸ் மெயில் பண்ணா மட்டும்தான் நான் உங்களுக்கு PDF வந்து தருவேன். சரியா? வாங்கப்பா. சோ ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த அக்ராஸ் த கார்பன் யாருக்கிட்ட வந்து நிறைய சப்ஸ்டிட்யூவன்ஸ் இருக்கோ அவங்க தான் மோர் ஸ்டேபிள். ஆர் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல யாருக்கிட்ட நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறதுலே கம்மியா இருக்கோ அவங்க தான் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாரு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல ஹைட்ரஜனே இல்ல, மோர் ஸ்டேபிள். இங்க பாரு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, அவனை விட கொஞ்சம் கம்மி ஸ்டேபிள். இங்க பாரு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டேபிள் இவன் தான். இப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ், திஸ் யூ நோ ரைட்? ஸோ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆசிட், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா கீட்டோன், கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்னது? நம்மளுடைய ஆசிட். ஓகே, இப்போ பிரைமரி ஆல்கஹாலியோ செகண்டரி ஆல்கஹாலியோ நான் ஆல்டிஹைட் இல்லைன்னா கீட்டோன் ஸ்டேஜ்லயே நிறுத்திடணும். அதுக்கு மேல அது ஆக்சிடைஸ் ஆக வேண்டாம், அதுக்கு மேல அது ஆக்சிடைஸ் ஆக வேண்டாம் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணணும்? PCC, பிரிடீனியம் குளோரோக்ரோமேட்டை நான் யூஸ் பண்ணணும். பிரிடீனியம் குளோரோக்ரோமேட்டை நான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்துடா
CH3 CH2OH இது வந்து என்னது எத்தனால். ஓகே, வாட் இஸ் திஸ் எத்தனால். ஓகே, எத்தனால் எடுத்து நான் அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் கூட ரியாக்ட் பண்றேன். என்ன ஆகுது நீங்க பார்த்தாலே தெரியுது, ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, ஆல்டிஹைட் ஆசிடா மாறுது. அவ்வளவுதான், ஜஸ்ட் நான் பாக்ஸ் போட்டதை பாரு, ஈஸியா புரியும். அடுத்து பாரு, நான் இங்க செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனா கீட்டோன், கீட்டோன் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அகைன் ஆசிட். ஓகே, அடுத்து பாருங்க, நான் பிரிடினியம் குளோரோக்ரோமேட் யூஸ் பண்ணா அங்கேயே ரியாக்ஷன் முடிஞ்சிரும். அதாவது பிரைமரி ஆல்கஹால் நம்மளுடைய ஆல்டிஹைடோட ரியாக்ஷன் முடிஞ்சிரும். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னது ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஆல்கஹால் கூடவே டிஎம்எஸ்ஓ டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு தான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ ஆக்சலில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் வந்து கிடைக்குது. நல்லா கவனிங்க, இங்க இருக்கிறது CHOH அப்படிங்கிறது வந்து என்னது செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு கீட்டோன் கிடைக்கும். இதோ பார் CO கீட்டோன்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து இந்த ரெண்டு குளோரின் கூட ரெண்டு HCl வெளியே போயிடும். ஓகே, ரெண்டு HCl வெளியே போயிடும். அதுக்கப்புறமா இந்த CH3 twice S பாத்தீங்க அப்படின்னா CH3 twice S ஓகே டைமெத்தைல் சல்ஃபரா வெளியே போயிடும். இங்க இருக்கிற கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா வெளியே போயிடும். கார்பனும் ஆக்சிஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே போயிடும். ஓகேவா, ஈஸி. அடுத்ததா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன, நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஃபுட் அப்போ நம்ம பாடியில வந்து ஆல்கஹால் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்கஹால் இஸ் டாக்ஸின். நம்ம பாடி பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் வந்து என்னது ஒரு விஷம். ஓகே, யூடியூப்ல ஒரு லிங்க் இருக்குல்ல, அதுல ஜாயின் பண்ணவா ஃபீஸ் பேஸ் பண்ணணுமா சொல்லுங்க. ஆமாண்டா, யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 50 டே ஆன்லைன் கோர்ஸ் உடைய லிங்க் வந்து இருக்கும். சரியா, ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 899 rupees பே பண்ணி நீங்க நம்மளுடைய வேதாந்தோ ஆப்ல கிளாஸஸ் கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வேதாந்தோ ஆப்ல வந்து கிளாஸஸ் கவனிக்கிற மாதிரி இருக்கும். கிளியரா? யா, ஸோ ஃபுட் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகுறப்ப ஆல்கஹால். ஸோ அந்த ஆல்கஹால் வந்து நம்ம பாடிக்கு டாக்ஸின் அப்படிங்கிறப்போ அந்த ஆல்கஹால் வந்து என்னவா மாறும், நமக்கு ஆல்டிஹைடா வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணணும். ஸோ தட் ஆல்கஹால் மஸ்ட் பி கன்வெர்டட் டு ஆல்டிஹைட். ஓகே, அதை மாத்துறதுக்காக தான் நம்ம வந்து லிவர் வந்து என்ன பண்ணுது, ஒரு என்சைம், அந்த ரியாக்ஷனை ஸ்பீடா மாத்துறதுக்காக தான் ஒரு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, ஸோ டாக்ஸிக் ஆல்கஹாலை ரொம்ப குயிக்கா நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடா வந்து என்ன பண்ணணும், they have to convert. ஓகே, ஜனநாயகன் சப்போர்ட்டர் ஃபார்ம் ஃபார் தளபதி பாய்ஸா, படிடா உன் வாழ்க்கைய பாடுறா. சரியா? நீங்க யாரெல்லாம் ஹீரோவா ஆர் வாவுன்னு கொண்டாடுறீங்களோ அவங்க வந்து இல்ல, அவங்க வாழ்க்கையிலாம் அவங்க சாதிக்க வேண்டியதை வந்து சாதிச்சுட்டாங்க, சாதிக்கிற ஒரு பாதையில வந்து போயிட்டு இருக்காங்கடா. உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல தான்டா. அப்ப நீ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகணுமா, இல்லைன்னா அவங்கள பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, என்ன பிக் பாஸ்ல என்ன நடக்குது, யார கார்ல இருந்து எட்டி வச்சாங்க, என்ன ஏதுன்னு உட்காந்து நீ அதை பத்தி உட்காந்து பாத்துட்டு இருப்பியா? ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சா ஆவலையா, இந்த வாட்டி எலெக்ஷன்ல யார் வின் பண்றாங்க, யார் தோக்குறாங்க, அதுவா இம்பார்ட்டன்ட்? உன் வாழ்க்கையை நீ பாடுறா, என் வாழ்க்கையை நான் பாக்குறேன். ஓகே, டோன்ட் செலிப்ரேட் எனிபடி. யாருடைய ஃபேனாவும் நீ இருக்க வேணாம். சரியா? உன் வாழ்க்கையை நீ பாரு. நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போறா? சொல்லு. நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? அப்போ உனக்கு நீ தானே நின்னாகணும். உனக்கு பைக் வேணும்னா உங்க ஃபேமிலி தானே வந்து வாங்கி தராங்க, நீ தானே சம்பாதிச்சு காசு போட்டு வாங்க போற. அப்போ உன் லைஃபை பத்தி பாரு.
சரியா? ஓகே. ஸோ தயவு செய்து உன் லைஃப் உன் ஃபேமிலி அதை ஃபர்ஸ்ட் பாரு. நான்லாம் பிக் பாஸ்லாம் பார்க்கல, ஏதோ ஷார்ட்ஸ்ல வந்துச்சு, அதெல்லாம் எவன் மனுஷன் பார்ப்பானா? ஓகே. வேலை வெட்டி வேலை வெட்டி அறிவு இது மூணுமே இல்லாதவங்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே. பப்ளிக் எக்ஸாமை வச்சுக்கிட்டு நீலாம் போய் பார்த்துட்டு இருக்க அப்படின்னா நீ மறந்துரு. ஓகே, மறந்துரு, அவ்வளவுதான். ஃபார் எவர் நீ அப்படியே வீட்டுல வந்து வெட்டியா தண்டசோரா உட்காந்துட்டு நீ என்ன வேணா போன்ல வந்து பார்த்துட்டு, சரியா? ஓகே வா. ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? கேட்டலிஸ்ட் தான் இந்த ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். அப்போ இங்க வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து யாரு? NAD, நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு. ஓகே, நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு. ஓகே, யூ கோ டீச். நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூ லிசன். நீ லிசன் பண்ணப்பா. மூவேந்தன் பொடுசல். ஓகே, யூ லிசன் டு த கிளாஸ். ஓகே, யா. ஸோ இப்போ வந்து பாருங்க, நமக்கு வந்து அப்போ நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து பார்க்கலாம், இந்த நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் இங்க வந்து நமக்கு என்ன ஆகும்? ஆல்கஹால் வில் பி ஆக்சிடைஸ்டு டு ஆல்டிஹைடு. ஓகே, அதனாலதான் நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு வந்து என்ன ஆகுது? லிவர் ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகுறதே லிவர் தான். கரெக்டா? லிவர் தான் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் வந்து ஆகுது. ஏன்? ஏன்னா அந்த ஆல்கஹாலை ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த கேட்டலிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றது வந்து லிவர் தான். சரியா? ஓகே. ஸோ இப்போ கேட்டாலிட்டிக் டீஹைட்ரோஜினேஸ் கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணி நான் ஆக்சிடைஸ் பண்றேன் காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறும், செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன்ஸா மாறும். ஓகே, ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்கீன்ஸ் கொடுக்கும். ஓகே, டெர்ஷரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்கீன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? யா. ஸோ பாருங்க, நம்ம வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இங்க இருக்கிற பீட்டா ஹைட்ரஜனும் OH சேர்ந்து வாட்டரா வெளியே போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும்? நமக்கு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வி கெட் ஆல்கீன்ஸ் அஸ் த ப்ராடக்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எஸ்டரிஃபிகேஷன். ஸோ எஸ்டர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ ஒரு ஆல்கஹாலும் ஆசிடும் ரியாக்ட் பண்றோம். ஓகே, ஸோ ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜனும் ஆல்கஹால்ல இருக்கிற OH சேர்ந்து வாட்டரா வந்து நமக்கு வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு? RCOOR. அதுதான். ஓகே, ஸோ ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜனும் இருக்கிற OH சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, வெரி குட். அடுத்ததா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால். ஸோ கிளைகால் எடுத்து நான் பாஸ்பரஸ் ட்ரை அயோடைடு கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? நமக்கு 2 OH குரூப்பும் நமக்கு 2 அயோடினா மாறிடும். அப்புறமா அந்த 2 அயோடின் வெளியே போயிட்டு டபுள் பாண்ட் வந்து நமக்கு இங்க பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, வினோத் கனவட்ட சீரீஸ். வினோத், நான் வந்து உங்களை தீமின்னல் 2026 அதுக்கு வந்து மெயில் பண்ண சொன்னேன் வினோத். ஓகே, யா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்கீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நைட்ரேஷன் நைட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா NO2 குரூப்பை சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம வந்து ஒரு நைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, வாட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட்? நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்பூரிக் ஆசிட். ஓகே, ஸோ என்ன ஆகுது? இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் 2 NO2 குரூப்பா நமக்கு நைட்ரேஷன் நடக்குது. ஸோ வி கெட் டைநைட்ரோகிளைகால். இப்போ டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். கிளைகால டீஹைட்ரேஷன் பண்றேன். 1 molecule ஆஃப் கிளைகால் எடுத்துக்கிட்டா HOH சேர்ந்து வெளியே போயிட்டு ஆக்சிரேன் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இதே 2 molecules ஆஃப் கிளைகால நான் எடுத்துக்கிட்டா எனக்கு டைஆக்சிரேன் ப்ராடக்டா கிடைக்கும். இங்க பாருங்க, டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன தெரியுமா ஆகுது? போன இதுல இந்த ஹைட்ரஜனும் OH வெளியே போச்சு. இப்போ இந்த OH இந்த ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜனும் வெளியே போகுது. வெளியே போறப்போ நமக்கு எத்தினால் வந்து கிடைக்கும். இதுல ஹைட்ரஜன் மேல போயிடும். அப்போ
எத்தனால் ஆல்டிஹைடு வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே யா, ஃப்ரீ வீடியோ சொல்யூஷன் தரமாட்டோம்டா, சாரிடா. ஓகே, இங்க பாருங்க நம்ம 2 molecules, இந்த ரியாக்ஷன் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, 2 molecules ஆஃப் எத்திலீன் கிளைகால் வந்து இங்க நமக்கு இருக்கு. ஓகே, சோ அந்த கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட போட்டு நான் வந்து டீஹைட்ரேஷன் பண்றேன். ஓகே, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டீஹைட்ரேஷன் பண்றேன். ஓகே மேம், 12th half yearly எக்ஸாம் கட் ஆஃப் வந்து 145. என் நிலைமை என்ன மேம்? நீ மனசு வச்சு உன் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி நீ இம்ப்ரூவ் பண்ணா இப்ப ஆரம்பிச்சாலும் 195 கட் ஆஃப்க்கு மேல வாங்க முடியும். ஆனா ஹாஃப் இயர்லியில இருந்த மாதிரி அப்புறம் பாத்துக்கலாம் சீரியஸ்னஸே இல்லாம நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு படிக்கலாம் நீ நினைச்சனா நீ காலி, மறந்துரு, இப்பவே மறந்துரு எக்ஸாம் பத்தி. ஓகே, பயமுத்துறேன்னு நினைக்காத, பட் அதுதான் வந்து கதை. பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது? ஓகே, அதுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளாஸோட எண்ட்ல ஒரு 5 குவிஸ் கொஸ்டின் வந்து கேட்பேன், அது நீங்க வந்து மெயில் பண்ணணும். ஓகே யா, சோ இங்க வந்து பாருங்க HOH வாட்டரா வெளியே போயிடும். சோ we get டைஆக்சிரேன். எப்படி ஒரு கிளைகால்னா ஆக்சிரேன் கிடைக்கும், 2 கிளைகால்னா டைஆக்சிரேன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். 1 minute. ஓகே யா, இன்வெர்டர் சவுண்ட் போட்டுச்சு, வாங்கடா. சோ இப்போ இது சூப்பரா இருக்கும். ஓகே, ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால். ஓகே, ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாருங்க. சோ இதுல இருக்கிறது CH2OH அப்படிங்கிறது வந்து என்னது பிரைமரி ஆல்கஹால், கரெக்டா? சோ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட். இப்போ இன்னும் ஒரு பிரைமரி ஆல்கஹாலோ இந்த பிரைமரி ஆல்கஹாலோ ஆக்சிடைஸ் ஆகி ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆசிட். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப், சப்போஸ் இந்த இடத்துலயே 2 பேருமே எனக்கு கீட்டோன ஆக்சிடைஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல 2 பேருமே எனக்கு ஒவ்வொருத்தரும் வரிசையா ஆசிடாவும் ஆக்சிடைஸ் ஆவாங்க, அவ்வளவுதான். சோ CH2OH தூக்கிட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொன்னா நல்லா இருக்கும், நான் வீடியோ போடுறேன் அதுக்கு தனியா, சரியா? சோ CH2OH தூக்கிட்டு CHO போடுங்க, CHO தூக்கிட்டு COOH போடுங்க, அவ்வளவுதான். ஓகே, சூப்பர், வெரி குட். உங்களால ஹாஃப் இயர்லி சென்டம், என்னால இல்ல ஒன்னால, நீயும் நல்லா படிச்ச. ஓகே, இங்க பாரு, oxidation of glycol with periodic acid. So this reaction is very important. Okay, so இங்க நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா பரையோடிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ இந்த HiO4 இதான் பரையோடிக் ஆசிட், அப்படியே வந்து ஒரு அடிஷன் ரியாக்ஷன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், சரியா? இப்போ இது அப்படியே எனக்கு வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சுன்னா இது என்னது? HCHO 2 molecules of formaldehyde நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. அடுத்து reactions of glycerol. glycerol நைட்ரேஷன் பண்ற, நைட்ரேஷன்னா in presence of nitric acid and sulfuric acidல ரியாக்ட் பண்ணணும். சோ இங்க பாருங்க, HNO3 தான் HONO2 ன்னு எழுதிக்கிறேன். சோ HOH வாட்டரா வெளியே போயிடுச்சுன்னா NO2 நமக்கு வந்து ஆட் ஆகும். சோ ட்ரைநைட்ரோக்சிப்ரோபேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். கிளைகாலுடைய டீஹைட்ரேஷன்ல ஆக்சிரேன், 2 கிளைகால் எடுத்தா டைஆக்சிரேன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கிளிசராலுடைய டீஹைட்ரேஷன்ல நமக்கு கிடைக்க போறதுதான் ஆக்ரோலீன். ஓகே,
acrolein. சரியா? சோ இங்க பாருங்க CH2OH, CHOH, CH2OH. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் OH வெளிய போச்சுனா வாட்டரா வெளிய போய்டும். ஹைட்ரஜன் OH வெளிய போச்சுனா வாட்டரா வெளிய போய்டும். சரியா? சோ CH2, CH, CHO. acrolein வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, வெரி குட். சோ இப்போ oxidation of glycerol. Oxidation of glycerol. ஓகே, இதுல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, ஆல்டிஹைட் ஆசிடா மாறுது. அப்புறம் கீழே அதே மாதிரி இந்த பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறி உடனே ஆசிடா மாறிடுது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல நடுவுல இருக்கிற செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனா மாறுது. அடுத்த ஸ்டெப்ல அந்த கீட்டோன் போயிட்டு ஆக்சாலிக் ஆசிடா எனக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகே, இப்போ என்னுடைய பிரைமரி டிஸ்டர்பே ஆகாம என்னுடைய செகண்டரி மட்டும் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இங்கே எனக்கு கீட்டோன்ஸ் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா பிரைமரி ரெண்டும் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா எனக்கு ஆசிட் கிடைக்கும். இப்போ அந்த கீட்டோன் வெளியே போயிட்டு ஆக்சாலிக் ஆசிட் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, எங்க மார்க் லூஸ் பண்றீங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிங்க பிகே கேமிங். ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்ணாதான் மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து next is uses. Usesலாம் நீங்க படிச்சுப்பீங்க. So thus we have completed alcohol. Okay, இதுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீடைல்டு லெக்சர் நீங்க பாருங்க. Okay, you can understand the properties. Okay, நம்ம நேரா இப்போ phenols போலாமா? Yes, I don't think we can complete before 8. Okay, முடிஞ்சதா பாப்போம், ரொம்ப ரஷ் அப் பண்ண வேண்டாம். கம்பல்சரி 2 மார்க் தான். ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஹாஃப் ஏர்லி, குவார்டர்லி, இது எல்லாத்துடைய கம்பல்சரி கொஸ்டினையும் எடுத்து படிங்க. ஓகே, எல்லாத்துடைய கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எல்லா கம்பல்சரி கொஸ்டின்ஸையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, யா. சோ இப்போ ஃபீனால்ல எது பக்கத்துல அட்டாச் ஆச்சுன்னா அது ஆர்த்தோ பொசிஷன், ஒன்னு விட்டு ஆல்டர்னேட்டா அட்டாச் ஆச்சுன்னா அது மெட்டா, ஆப்போசிட்ல அட்டாச் ஆகி இருக்கிறத நம்ம வந்து பாரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ்ல நம்ம இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃப்ரம் ஹாலோ அரீன்ஸ் டவுஸ் ப்ராசஸ். ஓகே, டவுஸ் ப்ராசஸ். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா குளோரோபென்சீன் இருக்கு. I'm using sodium hydroxide. Okay, so இங்க இருக்கிற இந்த சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl வெளியே போயிடும். கிடையாது, அதான் கிடையாது. அந்த தப்ப பண்ணிட்டு அங்கேயே ஃபீனால் அப்படின்னு போட்டுறாதீங்க, அது ஒரு ஸ்டெப் விட்டு நடக்கும். இங்க இருக்கிற ஹெச்சும் சிஎலும் HCl வெளில போயிடும். அப்ப இந்த ONA போய் சப்ஸ்டியூட் ஆகிறதுனால தான் சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணெயும் இங்க இருக்கிற அந்த எண்ணெயும் சிஎலும் நமக்கு NaCl வெளில போயிடும். அப்ப இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபீனால் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, வெரி குட். இப்போ பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து நமக்கு வந்து வினோத், கிளாஸ் கவனிக்கிறேன்னா கிளாஸை மட்டும் பாரு, சரியா? கிளாஸ் நடத்துறது உனக்கு புரியுதா புரியலையா? ஸ்டூடெண்ட்னா நீ வந்து கிளாஸ் நடத்துறது புரியுதா? பப்ளிக் எக்ஸாம் பீதி அதுல வந்து இருப்பாங்க. ஓகே, என் வாய் எப்படி இருக்கு, என் மூக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத why do you even care about it? I don't think you guys are very very serious about the public exam. So what I have decided is to stop teaching you live. ஓகே, ஸோ இனிமே வந்து நான் உங்களுக்கு லைவே வரவேணாம் அப்படின்னு ஒரு முடிவுல வந்து நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து ஏன்னா வந்து சுத்தமா உங்க சைட்ல இருந்து சீரியஸ்னஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சீரியஸ்னஸ் இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி நம்ம 50 டே பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டாங்க, தீமினல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க, 50 டே ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த 50 டே ஆன்லைன் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து டீச் பண்றேன். ஓகே, ஐ டோன்ட் திங்க் யூ பீப்புள் ஆர் சீரியஸ். நான் ஏன் தேவையில்லாம வந்து உங்க ஏன் தொண்டை தண்ணி வத்த
உங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். ஓகே, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மை டைம் இல்லையா, ஓன் டைமும் வேஸ்ட் இல்லையா. அந்த நேரத்துக்கு நீ போய் ஏதாவது சூப்பரா யூடியூப்ல போயிட்டு நீ வந்து பிக் பாஸ் பார்க்கலாம், ஜாலியா இருக்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம். ஓகே, நான் உனக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசை வந்து கிடையாது, உனக்கு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு ஆசை வந்து கிடையாது. ஆனா எனக்கு அப்படி இல்லை, எனக்கு பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, எனக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. அதனால நான் உன்கிட்ட இனிமே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ஸோ உண்மையாவே எத்தனை பேர் சீரியஸா இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு குவிஸுக்கு எத்தனை பேர் மெயில் பண்றீங்க நான் பாக்குறேன். ஓகே, பார்க்கலாம். அதை வச்சு நான் நீங்க உங்கள எத்தனை பேர் நீங்க உண்மையாவே சீரியஸா கவனிக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். ஓகே, ஏன்னா ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு. யூடியூப் வரதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ டைம் பாஸ் மாதிரி தான் வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் த கிளாஸ் ஹியர். ஓகே, நீ சீரியஸா இருக்க, நான் இனிமே வந்து பாரு, இந்த வாரத்துல உனக்கு இனிமே இந்த கிளாஸஸே வந்து நடக்காது. ஐ எம் கோயிங் டு டீச் ஒன்லி இந்த நம்மளுடைய 50 டே ஆன்லைன் பேட்ச்ல மட்டும் நான் நடத்துறேன். ஏன்னா அங்க பசங்க ரொம்ப சீரியஸா கவனிக்கிறாங்க. ஓகே, புரியுதா, சீரியஸா கவனிக்கிறாங்க. ஏன்னா வந்து லைவ்ல வந்து கடுப்பேத்துறது கிடையாது. ஓகே, உண்மையாவே பப்ளிக்ல கட் ஆஃப்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. பட் இங்க வந்து ஜாலியா நீங்க எல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கீங்க. எக்ஸாம்னு சொன்னாதான் படிப்பேன்னு இருக்கீங்க. ஸோ ஓகே, பப்ளிக் எக்ஸாம் அப்போ லைவ் வரேன் டைரக்டா, 15 chapters 15 hours லைவ் வரேன். ஓகே, யூ கேன் கம் அண்ட் வாட்ச் தேர். நீ உண்மையாவே சீரியஸா இருக்க அப்படின்னா நீ கமெண்ட்ஸ்ல சொல்லு, உன் பேர் என்ன, எவ்வளவு முடிச்சிருக்க, படிச்சு எவ்வளவு முடிச்சிருக்க. ஓகே, வை ஷுட் ஐ டீச் யூ அப்படிங்கறத கண்டிப்பா லெட் மீ நோ இன் த comment section. Okay, so now here I end this class. Okay, bye bye. You let me know in the comment section, then we will decide if it is needed to continue or not. Okay, yeah, bye.